அவன் பெரிய பணக்காரன் இல்லை. அவனிடம் பெரிய டிகிரி இல்லை. ஆனால் அவனிடம் இருந்த ஒரு விஷயம் மட்டும் விடாமுயற்சி. ஒரு காலத்தில் அவன் வாழ்க்கை முழுவதும் குழப்பமாக இருந்தது. கையில் பணம் இல்லை. என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. மற்றவர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்கள் என்று தோன்றியது. ஒரு நாள் அவன் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்டான். நான் ஏன் இங்கேயே நின்றிருக்கிறேன்? அந்த நாள் அவன் புரிந்து கொண்ட ஒரு உண்மை. நம்ம வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள். நாம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அந்த நாளிலிருந்து அவன் சிறிய மாற்றங்களை தொடங்கினான். காலை சீக்கிரம் எழுந்தான். தினமும் புதியதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். பணம் சம்பாதிப்பதை மட்டும் அல்ல, பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டான். முதலில் எதுவும் மாறவில்லை. ஒரு வாரம், ஒரு மாதம், மாற்றமில்லை. 6 மாதம், இன்னும் பெரிய மாற்றமில்லை. பலர் அவனை பார்த்து சிரித்தார்கள். இதெல்லாம் செய்து என்ன பயன் என்று கேட்டார்கள். ஆனால் அவன் நின்று விடவில்லை. ஏன் தெரியுமா? அவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டிருந்தான். வெற்றி என்பது ஒரே நாளில் வரும் சம்பவம் இல்லை. அது தினமும் செய்யும் சிறிய பழக்கங்களின் முடிவு. 1 வருடம் கழித்து அவனுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் சம்பாதிக்கும் பணம் அதிகமானது அல்ல, ஆனால் அவன் மனநிலை பெரியதாக மாறிவிட்டது. பயம் குறைந்தது, நம்பிக்கை அதிகமானது. மற்றவர்கள் வாய்ப்புக்காக காத்திருந்த போது அவன் வாய்ப்பை உருவாக்க ஆரம்பித்தான். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம ஆரம்பிக்க பயப்படுகிறோம். பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும் என்று காத்திருக்கிறோம். பணம் வந்த பிறகு ஆரம்பிப்பேன், நேரம் கிடைத்த பிறகு முயற்சி செய்வேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெர்ஃபெக்ட் டைம் என்ற ஒண்ணு இல்லை. நீங்கள் ஆரம்பிக்கின்ற அந்த நிமிஷமே பெர்ஃபெக்ட் டைம். நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற ஒரு சிறிய முடிவு 5 வருடங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நாளைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். இன்று நீங்கள் உடலை கவனித்தால் நாளை ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் பணத்தை மதித்தால் நாளை பணம் உங்களை மதிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் அது முடிவு இல்லை, அது டிரெக்ஷன் சேஞ்ச் மட்டும். வீழாத மனிதன் வெற்றி பெறவில்லை, வீழ்ந்த பிறகும் எழுந்த மனிதன் தான் வெற்றி பெற்றான். இன்று நான் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். நேற்று இருந்த உங்களை விட இன்று ஒருபடி முன்னேறுங்கள். சிறிய முன்னேற்றம் கூட முன்னேற்றம் தான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் நான் தொடங்கிய அந்த ஒரு நாள் தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்வீர்கள். அதனால் கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், நின்று விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள்தான். நன்றி.